ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சண்டே ரிசல்ட் என்ன அப்படின்னா 247. அப்போ அந்த 3 நம்பர் பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், சி போர்டில் 7 ஏ போர்டில் பாஸ் ஆகுது. அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் சி போர்டு பாஸ் ஆகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டு பாஸ் ஆகுது. நேற்று பாஸ் ஆகிடுது. அப்போ 7 பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வருதுங்க. ஓகேங்களா? அப்போ அந்த சண்டே ரிசல்ட் எப்பயுமே 2, 4, 7 இந்த வாரம் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் அப்படியே ரெகுலராக பாஸ் ஆகுது. அதனால் நீங்கள் 7 கண்டிப்பாக இன்றைக்கி உள்ளே வரப்போகுது. பார்த்துக்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டை பார்த்திங்கன்னா பாருங்கள், சண்டே ரிசல்ட் 247. பார்த்திங்கன்னா அடுத்த நாள் 7 பாஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த நாளும் பாஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த நாளும் பாஸ் ஆகுது, அதுக்கு அடுத்த நாளும் பாஸ் ஆகுது. கண்டிப்பாக இன்றைக்கும் இந்த நம்பரில் 7 பாஸ் ஆகுது. அதே மாதிரி நேற்று நம்ம ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா, ஆல் போர்டில் 7 கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்குங்க. நல்லா மாஸ் வின்னிங்க. நேற்று பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4 வந்துருக்குதுங்க. பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங்னா, 4ஆம் நம்பர் 23 நாள் பெண்டிங் இருக்குது, 9 25 நாள் பெண்டிங் இருக்குதுங்க, 0 14 நாள் பெண்டிங். அப்போ அந்த ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இப்போ பவர் அது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 3. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் இருக்குது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 3, அதே மாதிரி 5. அதே மாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர், அதே மாதிரி 2ஆம் நம்பர், அப்புறம் 9. அப்போ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி நாம் என்ன செய்ய போகிறோன்னா கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அந்த 7ங்கிற நம்பர் பார்த்தா ரிப்பீட்டாக உள்ளே வருது. பார்த்திங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அதனால் இந்த பி போர்டு அல்லது ஏதோ ஒரு போர்டில் 7ஆம் நம்பர் உள்ளே வருது. நம்மளோட விஷயம் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 0, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 2. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 34, 87, 65, 72, 93, 07. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 97, 03, 74, 32, 43. நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 710, 7க்கு பவர் 2, அதே மாதிரி 1 பவர் 6, 0 பவர் 5. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 7க்கு வந்தால் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 7க்கு 7க்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர் 0. ஏன்னா 2 வரலைன்னா ஆப்போசிட் நம்பர் வரும். அதே மாதிரி 1க்கு ஆப்போசிட் நம்பர் 4, 0க்கு ஆப்போசிட் நம்பர் 3. ஓகேங்களா? அப்போது இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் நம்பர், இது பார்த்திங்கன்னா பவர் நம்பர். ஓகே, இப்போ பவர் வரல, ஆப்போசிட் வரல, நேரடி நம்பர் எது வரும் அப்படின்னா 7க்கு நேரடி நம்பர் 4. அதே மாதிரி 1க்கு 8, அதே மாதிரி 0க்கு 7. அப்போ 487ங்கிறது பார்த்திங்கன்னா நேரடியாக வரக்கூடிய நம்பர். அப்போ இந்த 3 நம்பர் கணக்கில் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 934, 072, 270, 439. ஓகேங்களா? மீதி அதில் 3 நம்பர், இதில் ஒரு 4 நம்பர், 7 நம்பர். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 7, 4. அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோன்னா 9 கொடுக்குறோங்க. அதே மாதிரி 7 உள்ளே கண்டிப்பாக ஒரு போர்டில் பாஸ் ஆகுங்க. பார்த்திங்கன்னா மார்மணி ட்ரா பார்க்க போகிறோம். ஆர்மணி ட்ரா பார்த்தா நேற்று என்ன 120. அதே மாதிரி நம்ம சண்டே ரிசல்ட்டு அதை கன்சல்ட் பண்ண சொல்லிக்கிறோம். சண்டே ரிசல்ட் 0, 65. ஓகேங்களா? அப்போ இது பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் 0, 65, 6, 5 உள்ளே வரும், 0 வரும். பார்த்திங்கன்னா நம்ம 0 பாருங்கள், மண்டே வரல, அது செவ்வாய்க்கிழமை 0 நேரடியாக வந்துருச்சு. அதே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வரல, அதுக்கு அடுத்த நாள் வந்திருக்கு 0. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்டில் ஒரு ட்ரிக்ஸ் நடக்குது. பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்போது 1ஆம் நம்பர் வந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 1க்கு பவர் 6, அடுத்து 6 பவர் 1. இப்போ பார்த்திங்கன்னா 3 நாளுமே பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா பவர் நேரடியாக அப்படியே நம்ம என்ன ரிசல்ட் வருது அப்படியே ஆப்போசிட் இந்த இடத்துல வருது. இப்போ 1க்கு பவர் அப்படின்னா 6. அப்போ ஏ போர்டில் இன்றைக்கி 6 வரப்போகுதுங்க. ஓகேங்களா? ஆர்மணி ட்ராப் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் அதிகமாக பெண்டிங் 2, அதே மாதிரி 9, 5. ஓகேங்களா? இப்படி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 26 நாள் 5 பெண்டிங் இருக்குது, 0 32 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா உள்ள பெண்டிங்கில் 36 நாள் பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக 6 உள்ளே வரலாம் இன்றைக்கி. அதே மாதிரி 9ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 18 நாள் பெண்டிங் காட்டுதுங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் 26 நாள் காட்டுது. அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுக்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 4.
2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 97 75 39 54 63 25. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசிஎஸ்சி. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 நம்பர் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பிசி பொறுத்த வரைக்கும் 65 23 59 34 94 52. பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம என்ன பண்ணோம்னா நேற்று 6 மணி என்ன கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தோம் 20ங்கிற நம்பரை வந்து நம்ம நேரடியாக எடுக்க விட்டாச்சு. அதனால் நேற்று மிஸ் ஆகி போச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா 97 75 39 54 63 25. பார்த்தீங்கன்னா 63 25 65 23 59 34 94 52. பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நம்ம 20ங்கிற நம்பரை வந்து நேற்று மிஸ் பண்ணிவிட்டு எடுக்க விட்டேன். வந்திருந்தது நம்பர் தான் பிசியில் வந்தது மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் 120 120க்கு வந்து பார்த்திங்கன்னா 1க்கு பவர் 6, இன்றைக்கி வந்து 6 வரப்போகுதுங்க ஏ போர்டில். அதே மாதிரி 2க்கு பவர் 7, 0 பவர் 5. இது வந்து பவர் நம்பர். ஆப்போசிட் நம்பர் வந்து 1க்கு ஆப்போசிட் நம்பர் 4, அதே மாதிரி 2க்கு ஆப்போசிட் நம்பர் வந்து 5, அதே மாதிரி 0க்கு ஆப்போசிட் நம்பர் 3. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேரடி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நேரடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து நேரடி வரக்கூடிய நம்பர் வந்து 8, 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 9, அதே மாதிரி 0க்கு வந்து 7ங்க. இப்படி தாங்க வந்து வரும். அதனால் அந்த 897 கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். 89 உள்ள வரலாம், பிசியில் ஏபியில் வரலாம், அல்லது பிசியில் வந்து 97 வரலாம். அதே மாதிரி பவர் வச்சு வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 675. ஓகேங்களா? ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 639 254 659 234. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேசிங் என்ன பார்த்தீங்கன்னா 8 6. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி ஷோ பார்க்க போகிறோம். 8 மணி ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 982. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 982ல் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 82 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா நல்ல வின்னிங் ஆயிடுச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல வின்னிங். நேற்று 82ங்கிறது பிசி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கிற கெஸ்ஸிங் வந்து கரெக்டாக வருதுங்க. அதை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 06, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் 59 37 43 65 75 28. அந்த 2D பொறுத்த வரைக்கும் 06 62 07 02, அதே மாதிரி 67 25. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 982, 9 பவர் 4, 8 பவர் 3, 2க்கு பவர் 7. அப்போ வந்து 9க்கு ஆப்போசிட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, அதே மாதிரி 8க்கு ஆப்போசிட் நம்பர் 1, 2க்கு ஆப்போசிட் நம்பர் 5. ஓகேங்களா? அதே மாதிரி பவர் வரல, ஆப்போசிட் நம்பர் வரல. அப்போ நேரடி வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு நேரடி நம்பர் 6, அதே மாதிரி 8க்கு நேரடி நம்பர் 5, 2க்கு நேரடி நம்பர் 9. அப்போது 659 205 437. இது ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்குங்க. பிசி பொறுத்த வரைக்கும் 628 075 078 025ங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன பண்ணிங்கன்னா 6 4. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா 5 கொடுக்குறோம். நீங்கள் கையில் மற்றும் டேர் நம்பர் போகணும்னா 73 391 63 720 நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் அமௌண்ட்டை உடனடியாக கொடுத்துருவாங்க. மற்ற கம்பெனி இல்லைங்க, நேரடி கம்பெனி. வின்னிங் வந்து கரெக்டாக வந்துடுங்க. நம்பி போடுங்க, வின்னிங் எடுங்க. தேங்க்யூ.